உங்களோட கரண்ட் அஃபேர். ஓ நோ. கரண்ட் அஃபேரா? அஃபேர். அஃபேரா வந்து என்ன ஐடியா இருந்தா சொல்லுங்க. நான் வேற யாரனா சொல்லி கொடுறேன். நான் சக்தியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஓகேல தான் பேசிட்டு இருக்கீங்க. தெரியும் தெரியும். கல்யாணம் பண்ணிப்பீங்க. நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிப்பேன். விட்டு கொடுக்கறதா? கல்யாணம் ஆகி ஒரு அங்கிளை லவ் பண்றேன்னு சொல்றது உங்களுக்கு வெக்கமா இல்ல? வாய்ப்பே இல்லம்மா. அவனை கூட நான் கொலை பண்ணிடுவேம்மா இந்த மாதிரிலாம் பண்ணி. சரி இப்போ நான் என்னதான் சொல்றது? பொண்ணு என் முன்னாடியே நீ எனக்கு தங்கச்சி மாதிரின்னு சொல்லிட்டு மரியாதையா வீட்டுக்கு வந்து சேரு. இல்லன்னு வச்சுக்கோ நான் கிளம்பி வந்தாலும் 2 பேரும் காலி ஆகிடுவீங்க. டிவோர்ஸ் கொடுத்துறேன், உடனே கொடுத்துறேன். சரி ஓகே. 2 பேரும் சந்தோஷமா இருங்க. சரி இப்போ நான் ஸ்ட்ரைட்டா வந்துருவா அவளோட வீட்டுக்கு. ஏரோப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் பர்சன் சொல்லலாம். இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா நம்மள எல்லாரையுமே ஈஸியா அழ வச்சிடலாம். எமோஷன்ஸ் கொடுத்து ஈஸியாக அழ வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் வந்து சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து கதற கதற சிரிக்க வைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது ரொம்ப கஷ்டமான விஷயமும் கூட. அந்த மாதிரியான கஷ்டமான விஷயங்களை சுலபமாக செஞ்சு கேபிஒய்ல வந்துட்டு சாம்பியன்ஷிப் வாங்கி, அது மட்டும் இல்லாமல் இப்போ பாண்டியன் ஸ்டோரில் வந்து வில்லனா மாசா என்ட்ரி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு 60 வயசு இருக்கிற பாட்டி கிட்டலாம் வந்து மரணமாக திட்டு வாங்கி இப்போ வரைக்குமே வந்துட்டு தன்னுடைய நெகட்டிவ் ரோலை வேற லெவல்ல ஹைப்ல வச்சிருக்க நம்ம சக்தி சாரை தான் பார்க்க போறோம். ஹாய் சக்தி. ஹாய் வணக்கம் ஏரோப்ளஸ் நேயர்களுக்கு. அவங்க ஒன்று விட்டாங்க, தாலி கட்டுவானா மாட்டானா? ஆமா, தாலி கட்டுவீங்களா மாட்டீங்களா? நான் வந்து இப்போ ஒரு கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு வந்து நீங்க ட்ரூத் ஆர் டேர் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும். ஓகே, எத்தனை டேக் இதுக்கு? சரிங்க. உங்களோட கரண்ட் அஃபேர். ஓ நோ. கரண்ட் அஃபேரா? அஃபேர் எப்பவுமே வெளியில தான் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க, நாங்க டைரக்டாவே கேட்டுக்கிறோம். ட்ரூத் ஆர் டேர்? ட்ரூத். ஆமா இருக்கோ? ஆமா ஆமா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு அவங்கள பார்த்து. மறுபடியும் இன்னைக்கு தான் பார்த்தேன். ரொம்ப நாள் ஆச்சுல, சீரியஸாவே அவங்கள பார்த்து சொல்லணும். யாருங்க மாதிரி அவங்க ஒரு யூடியூப்ல ஆங்கரா இருக்கு. அட பாவி, இது உண்மை இல்ல. என்னங்க அடடா, வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? சத்யான ஒரு பொண்ணு, அவங்கதான். அவங்க நிறைய இந்த மிஸ் தென்காசி அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து கரண்ட் அஃபேர். அவங்க தான் கரண்ட் அஃபேரா? எப்படி இருக்கு? நான் வீட்ல மட்டும் எனக்கு எப்படி தானே இருக்கும். நீங்க ஷாக்கா வரல, அப்ப நான் வீட்டுல இந்த மாதிரி நீ கரண்ட் அஃபேர் கேட்டா என் வீட்டுல எப்படி ஷாக் ஆவாங்க? அந்த மாதிரி இல்லைங்க, சும்மாதான். அஃபேரா வந்து என்ன ஐடியா இருந்தா சொல்லுங்க, நான் வேற யாரனா சொல்லி கொடுறேன். வேணா தேவசேனா. இல்லங்க, டேர் போயிடுறேன். டேரே போயிடுறீங்களா? சரி ஓகே. நீங்க உங்க வைஃப்க்கு கால் பண்ணி வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? நாளைக்கு 20 வாட்டி பேசுறேன், இது ஒரு டேரா உங்களுக்கு? நான் பேசுறேங்க. நீங்க பேசுறீங்க? நான் இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். வைஃப் கிட்ட நீங்க சரி, நீங்க லேடிஸ் தானே, ஒன்றும் பிரச்சனை இருந்தாங்க பேசுங்க. பிரச்சனை இல்லை. டேர் இவ்வளோ ஈஸியா இருக்கு உங்களுக்கு? அவ பேர் அதுக்கு முன்னாடி, ஏன்னா அவளுக்கு தெரியும் அவ பேர் நான் என்ன சேவ் பண்ணியிருக்கேன்னு. என்ன சேவ் பண்ணிருக்கீங்க? மை லவ் மை வேர்ல்ட். நீங்களே பாருங்க என்ன சேவ் பண்ணியிருக்கேன்னு. காஞ்சூரிங் டூன் இருக்கும். ஹலோ ஹலோ, யாரு? ஹாய்க்கா, நான் சத்யா பேசுறேன். சக்தி நம்பர்ல இருந்து வரீங்க? யாரு நீங்க? நான் அவருடைய ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? ஆமா, நாங்க ஒரு 5 இயர்ஸா வந்து பழக்கம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் பா. நம்ம என்னன்னா சக்தி எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும். நாங்க 2 பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். அவர் ஃப்ரெண்டாக தான் பழகிட்டு இருக்காரு. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு சக்தி கூட பேச பேச எனக்கு அவர் மேல க்ரஷ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆமா. ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, சிரிச்சிட்டு வரேன். ஏன்? அவங்க மேல க்ரஷ்ஷா? நிஜமாதான் சக்தி மேல எனக்கு ரொம்ப க்ரஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் பாண்டியன் சீரியல் பார்த்து பார்த்து அந்த க்ரஷ் அப்படியே லவ் ஆயிடுச்சு. என்ன ஓன்னு சொல்றீங்க? நான் சீரியஸா தான் பேசுறேன். ஏமா கும்மி அடிச்சு போயிடாதமா? எனக்கு தெரியல நீங்க இதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு. நீங்க ஏதோ ஃபன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் சீரியஸா பேசுறேன். எனக்கு சக்தியை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சக்தியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஓகேல தான் பேசிட்டு இருக்கீங்க. தெரியும் தெரியும் கல்யாணம் பண்ணிப்பீங்க. தெரியும், அவர் அது சொன்னாரு. நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிப்பேன். விட்டு கொடுக்குறதா? விட்டு தான் கொடுப்பா. விட்டு எனக்கு
இல்லக்கா, எனக்கு சக்தியை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, யாருக்கு யார் அக்கா? எனக்கு நீங்க அக்கா. ஐயோ ஒட்டட குச்சி மாதிரி இருந்துட்டு இடியா மீன் மாதிரி இருக்கிற ஆளை மயக்க பாக்குறியாடி உன்னை கொல்லுவேன்டி. எனக்கு எப்படி சொல்றது, குழந்தைங்களை கூட நான் பாத்துக்கிறேன். உங்க அத்தையும் நான் வந்து என் அம்மா மாதிரி பாத்துக்கிறேன். இதேதான் அவளும் சொன்னான். நீங்க ரெஸ்ட் எடுங்க போதும். நான் ஏமா ரெஸ்ட் எடுக்கணும்? நீ போய் உன் வேலையை பாருமா. அதுதான்க்கா பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு சக்தியை பிடிச்சிருக்கு. நான் இவரை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிட்டு திரும்பி பார்த்தோன்னே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி, இருக்கிற டைமை ஏன் வேஸ்ட் பண்ணணும், அதை டைரக்டா வந்து கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணம் ஆகி ஒரு அங்கிளை லவ் பண்றேன்னு சொல்றது உங்களுக்கு வெக்கமா இல்ல? அவனுக்கே வயசாகி 2 குழந்தை இருக்கு. பரவாயில்ல, காதலுக்கு வயசு தெரியாது, அழகு தெரியாது, மனசுதானே முக்கியம். ரொம்ப நல்ல கேரக்டர் சக்தி. ஒரு ஹாஃப் டே அவன் கூட சேர்ந்தாப்புல இருந்தா தெரியும். ஏன்? நான் தான் இருக்கேன் அவன் கூட. அவனை பத்தி எனக்கு தான் தெரியும். நீங்க மேபி எப்பயாவது ஒரு வாட்டி அவனை பார்த்திருக்கலாம். அதை வச்சுலாம் அவனை ஜட்ஜ் பண்ணாதீங்க. அப்படியெல்லாம் இல்ல, நாங்க அடிக்கடி மீட் பண்ணிருக்கோம். என்ன சக்தி, நீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி எதுவுமே சொல்லலையா உங்க வைஃப் கிட்ட? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. டேரக்டர் அமைதியா உட்கார்ந்துருக்கு. நீங்க ஃப்ரெண்டா கூட பேசிருப்பீங்க. ஓகே, லைஃபை ஷேர் பண்ணது நான் தான். அதுதான்க்கா, உங்க கூட நானும் ஷேரிங் எடுத்துக்கிறேன்னு சொல்றேன். அசிங்கமா இல்லையா இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு? அக்கா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கக்கா. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போ. சொல்லுங்க, நான் நேர்ல வரேன். நான் உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன், நீங்க வாங்க. ஆனா ஏன் உங்களுடைய நம்பரை வந்து அவரு மை லைஃப் மை லவ்னு வைக்காம காஞ்சூரிங் 2ன்னு சேவ் பண்ணி வச்சிருக்காரு? மை லைஃப் மை லவ் வைக்கணும்னு அவசியம் கிடையாதுமா. அதுல கூட ஃபேக்கா கூட இருக்கலாம். உண்மையா இருக்கவங்க என்ன வச்சாலும் உண்மையா இருப்பாங்க. ஓ, ஆனா நீங்க தான் இப்போ எனக்கு கொஞ்சம் வழிவிடணும். கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். நான் பாத்துக்கிறேன், உங்களையும் சேர்த்து நானே பாத்துக்கிறேன். நான் நல்லா ஒர்க் போறேன், நான் நல்லா சம்பாதிக்கிறேன். லவ் எனக்கு மட்டும்தான். இல்ல, எனக்கு தான். வாய்ப்பே இல்லம்மா. அவனை கூட நான் கொலை பண்ணிடுவேம்மா. இந்த மாதிரிலாம் பண்ணி கொலை பண்ணிடுவீங்களா? அவரு கொலை பண்ணிட்டா நான் சும்மா இருப்பேனா? முடியாது முடியாது. நீயும் சேர்த்து பண்ணிட வேண்டியதுதான். பரவாயில்ல, செத்தாலும் நான் அவர் கூடவே சாகுறேன். இப்ப 2 பேரும் சேர்ந்து செத்து போயிடுங்க. அவன் மட்டும் இந்த பொண்ணு வேணும் அப்படின்னு எதனா சொல்லட்டுமே. அவர் வேணும்னு சொன்னனாலதான் உங்களுக்கு டைரக்டா கால் பண்ணி கொடுத்தாரு. என்கிட்ட சொல்லணும். நீங்க சொன்னாதான் நான் நம்ப மாட்டேன். நீங்க சொல்லணும். அவர் உங்ககிட்ட சொல்லுவாரு. உங்ககிட்ட சொல்றது கொஞ்சம் பயந்தாரு. நான் பேசிட்டு இந்த வார்த்தை நிமிஷம் அவன் இருக்க மாட்டான். எங்க குழந்தைக்கு நாங்க உங்க பேரை வைக்கிறோம். பொன் குழந்தை பிறந்தா. அம்மா காமெடிமா. அந்த அளவுக்குலாம் நீ யோசிக்காத. அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. இல்ல, நான் கனவுல கூட நடக்காது. அவருமே அவன் இருக்கவே மாட்டான். இருந்தா தானே நடக்கும். அவருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. யாருக்கிட்டயாவது பேச ஆரம்பிச்சாலே அவன் அவ்வளவுதான். நீ இந்த அளவுக்குலாம் யோசிக்கவே வேணாம். ஒண்ணுமே நடக்காது. இல்ல, அவர் சீரியஸா எனக்கு பிடிக்கும் தான் சொல்லியிருக்காரு. உங்ககிட்ட பேச சொன்னாரு. நான் தரேன், நீங்களே பேசுங்களேன். ஓகே பண்ணுவீங்க? ஒர்க் அவுட் பண்ணிட்டியா? பேசுங்க. ஹலோ. என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சரியில்லை போல இருக்கு உனக்கு. இல்ல, திடீர்னு அந்த பொண்ணு வந்து இப்படி பேசுது, எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்லையா, 5 வருஷமா ஃப்ரெண்ட்ஷிப் பண்றீங்க. திடீர்னு இன்னைக்கு வந்து பார்த்து பேசின மாதிரி இல்ல, இல்லையே. பையன் தெரியும். சரி, ஃப்ரெண்டு ஓகே. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே லவ்வா மாறிடுச்சா? குடும்பத்தை பாத்துக்கோமா, ஷேர் பண்ணிக்கோமா, குழந்தைக்கு என் பேரை வைக்குமா? இல்ல, திடீர்னு அந்த பொண்ணு வந்து இப்படி சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி நீ என்ன சொல்லணும்? ஒரு மாதிரி இருக்கா? என்ன மாதிரி இருக்கு உனக்கு? இல்ல, எனக்கு அது ஒரு மாதிரி ஏத்துக்க முடியல. இது நம்மகிட்ட எப்படி வந்து சொல்லிருச்சு அந்த பொண்ணு. அப்ப நீ ஸ்ட்ரைட்டா சொல்லிருக்கணும். அம்மா, எனக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு, நான் என்னோட வைஃபை ரொம்ப லவ் பண்றேன் அப்படியே நீ சொல்லிருக்கணும். அப்ப நீ என்னை பத்தி ஏதோ சொல்லியிருக்க. அதனாலதான் அந்த பொண்ணு வந்து நடுவுல வருது. உங்களை விட நான் பெஸ்டா பாத்துக்கிறேன்னு. பெஸ்டா பாத்துக்கிறேன்னு சொல்லிச்சா? தெரியல, திடீர்னு வந்துட்டு பாத்துக்கல நீ சொல்லியிருக்க. இப்போ திடீர்னு வந்துட்டு நீங்கள் தான் என் லைஃபு, நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் 3 months அப்படின்ட்டு. தெரியலம்மா, திடீர்னு வந்து சொல்லுது. நாங்கள் அடிக்கடி ரொம்ப மீட் பண்ண மாட்டோம், ரொம்ப அக்கேஷனாக தான் மீட் பண்ணுவோம். திடீர்னு வந்து இந்த மாதிரி சொல்லுது. சரி, அப்படியே லொகேஷன் அனுப்பிச்சு விடுங்க நீங்க எங்க இருக்கீங்கன்ட்டு. எதுக்கு? அவ்வளவுதான். 2 பேரையும், அதாவது நீ இல்லாம அந்த பொண்ணு இருக்காதான், 2 பேரையும் கொலை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. நம்ம நீ இல்லாமல் நம்ம குழந்தைங்க எப்படி இருக்கும்? நீ ஜெயிலுக்கு போயிடுவிய. அது பரவாயில்ல, நான் வந்துருவேன் ஜெயில இருந்து. இந்த மாதிரி துரோகம் பண்ண புருஷன் எனக்கு தேவையில்லைன்னு கொலை பண்ணிட்டேன்ட்டு சொல்லிடுவேன்.
அப்படியா? அந்த பொண்ணு அந்த என்ன பொண்ணு? பொண்ணு ஆமா அந்த பொண்ணு நீ இல்லாம இருக்காதே. அந்த பொண்ணு உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்ணா. சரி எதுக்கு அந்த பொண்ணு அதையும் கொண்டுடுவோம். 2 பேருமே தேவையில்லை, வேஸ்ட். இப்போ நம்ம சொர்க்கத்துல தான் ஒண்ணா சேருவோம்னு நினைக்கிறேன். அப்படியா? சொர்க்கத்திலேயாவது நம்ம சேருவோமே. தயவு செய்து சொர்க்கத்திலே போய் சேர்ந்துக்கோங்க. என் கண்ணு முன்னாடி எல்லாம் சேராதீங்க. அக்கா குழந்தைங்களை பாத்துக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியாவது எனக்கு கொடுங்கக்கா. சொர்க்கத்திலே போயிட்டு கல்யாணம் பண்ணி அங்கேயே குழந்தை பெற்று அங்கேயே நீங்க 2 பேரும் பாத்துக்கோங்க. அங்க இவங்கெல்லாம் இருப்பாங்களா? எனக்கு அசிங்கமா இல்ல இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு? வெக்கமானமே கிடையாதா? இப்போ சொர்க்கத்துல போய் நாங்க கல்யாணம் பண்ணும்போது உங்க இறந்த தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்களே, தப்பா நினைக்க மாட்டாங்க எங்களை? இப்ப மட்டும் நீங்க என்ன 4 பேர் தப்பா நினைக்கிறீங்க? அசிங்கமே இல்லாம என்கிட்டே வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணுதுன்னு சொல்ற. தெரியலம்மா, திடீர்னு பிரெக்னெண்டா இருக்குன்னு பிளாக்மெயில் பண்ணுது. தெரியுதுல்ல பிளாக்மெயில்னு. எனக்கு உன்னை பத்தி தெரியும், நீ என்ன வருதுன்ட்டு. பொண்ணு பிரெக்னெண்டா இருக்குன்னு சொன்னா நீ நம்புவியா? அவ வயிறு அப்படிதாம்மா இருக்கு, அது தொப்பையா இருக்கும். பெருசா தான். எங்கன்னா சாப்பிட்டு வந்து தொப்பையா இருக்கும். அந்த பொண்ணு பிரெக்னென்ட்னா நீ நம்புவியா? இல்ல இதுக்கு முன்னாடி லவ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். இல்ல இதுக்கு முன்னாடி மீட்லாம் பண்ணிருக்கோம். ஏதோ வந்து உன் மேல ஏதோ கிரஷ் ஆசைப்பட்டேன்னா ஓகேமா பேசி தங்கச்சிமா நீ என் தங்கச்சி மாதிரின்னு பேசி புரிய வச்சு தங்கச்சி மாதிரிலாம் எப்படி சொல்றது? அந்த பொண்ணை ரொம்ப வருஷமா தெரியும். தங்கச்சின்னு சொல்லு, தங்கச்சி மாதிரி கூட சொல்ல வேணாம், தங்கச்சி தான். தங்கச்சின்னு சொன்னா அது மனசு கஷ்டப்படும்ல. ஓ இப்ப என் மனசு கஷ்டப்பட்டா பரவாயில்ல, அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படக்கூடாது உனக்கு. சரி எனக்கு நான் என்னதான் பண்றது? இப்போ ஃபைனலா முன்னாள் தான் பிரெக்னென்ட் ஆனன்னு வந்து நிக்கிறாரு. என்னென்ன சொல்றான் பாருங்க. பாரதி நம்ம சீரியல் மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாமா? எடுத்து பார்த்தாலும் ஒண்ணும் வராது. ஏன்னா அது பொண்ணு பிரெக்னென்ட்டே கிடையாது. தலையில நல்லா மிளகா அரிக்குது, நீயும் நல்லா ஏமாந்து நிக்கிற. சரி இப்போ நான் என்னதான் சொல்றது? டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க முடியும். சரி இப்போ என்ன சொல்றது அந்த பொண்ணு கிட்ட? வாங்கி கொடுத்துருப்ப, அது சாப்பிட்டு தொப்பையை வளர்த்துட்டு பிரெக்னென்ட் உங்ககிட்டயே போய் சொல்லுது. சரி இப்போ நான் என்னதான் சொல்றது? பொண்ணு என் முன்னாடியே நீ எனக்கு தங்கச்சி மாதிரின்னு சொல்லிட்டு மரியாதையா வீட்டுக்கு வந்து சரி. இல்லன்னு வச்சுக்கோ நான் கிளம்பி வந்தானா 2 பேரும் காலி ஆயிடுவீங்க. நேரா போலீஸ் ஸ்டேஷன் தான். ஸ்டேஷன்லயே கல்யாணம் பண்ணிக்கலாம். போலீஸ் ஸ்டேஷன்லயே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. ஏன் டிவோர்ஸ் கொடுக்காம நீ கல்யாணம் பண்ணா உன்னதான் தூக்கி ஜெயில்ல வைப்பாங்க. எழுதி வாங்கிக்கலாம். ஜெயில்ல உட்காந்து ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்தா ஓகே. ஸ்டேஷன்ல எழுதி வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுது. சைன் பண்ணுமே. நீங்க என்ன அந்த பொண்ணு ரொம்ப ஐடியா குத்துல இருக்கு. உன் சைன் அந்த பொண்ணு போடுவாளான்னு? சக்தி அசிங்கமா பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். மரியாதையா வீடு வந்து சேர்ந்துரு. மரியாதையா போன ஸ்பீக்கர்ல போடு. என் முன்னாடி நீ தான் என் தங்கச்சின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வா. அந்த பொண்ணோட வருவா, நான் மட்டும் வருவா? பிஞ்சிடும் சக்தி உனக்கு. இல்ல இப்போ நான் இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்லி நிக்கிறாளே, அதுக்காக தான் எனக்கு அப்ப என்ன. உனக்கு 2 குழந்தைங்க தேவையில்லையா? என்ன பேசுற நீ? அவ்வளவு குழந்தை மாதிரி தாண்டி. இல்ல உனக்கு அந்த அளவுக்கு நீ மாறிட்டேயா? உனக்கு ஓகேனா சொல்லு. அவர் சந்தோஷம் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? கேளு. நான் சந்தோஷம். கேட்டு போனா எனக்கு என்ன வந்தது? நானே தேவையில்லை, நீ இன்னொருத்தி கூட போறோம் எனக்கு இருக்கு. சரி அந்த பொண்ணு நீ நேர்ல பார்த்தானா நீ ஓகே சொல்லிடுவ. அந்த அளவுக்கு நல்ல கியூட்டான ஃபேஸ், கியூட்டா வச்சிட்டு நான் என்னடா பண்ணேன்? நல்ல பொண்ணு தான், அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பா. தேவையில்ல, எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே தேவையில்லை. எனக்கு 4 செவத்துக்குள்ள நானும் என் பொண்ணு மட்டும் இருந்தாலே போதும். இந்த டீலுக்கு ஓகேவா கேளு. டிவோர்ஸ் கொடுத்துறேன், உடனே கொடுத்துறேன். சரி ஓகே. 2 பேரும் சந்தோஷமா இருங்க. சரி இப்போ நான் ஸ்ட்ரைட்டா வந்துருவா அவளோட வீட்டுக்கு? ஸ்ட்ரைட்டா வா, காசோட வா. இல்லனா வராதீங்க. கண் முன்னாடியே வரக்கூடாது நீங்க. இங்க இந்த கன்வென்ஸ் காசு தான் தருவாங்க முடிச்சு போகும்போது, அது எடுத்துன்னு. சரி அவளுக்கு ஓகே தானா? சரியா? நான் ஏங்க என்னங்க நீங்க பொசுக்குன்னு ஓகே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. டேர்னு சொல்லி முடிங்க. நீங்க இன்னுமா இதை நம்பிட்டு இருக்கீங்க? இது டேர். ஹலோ, நாங்க வந்து ஏரோ பிளஸ் சேனல்ல இருந்து பேசுறோம். அந்த ஆங்கர் தான் நானு. ஸோ இவர் கூட நான் ட்ரூத் ஆர் டேர் வந்து ப்ளே பண்ணேன். அவர் வந்து டேர் சொல்லிட்டாரு. ஸோ உங்களுக்கு கால் பண்ணி சடனாக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசி நீங்கள் எப்படி வந்துட்டு ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து கிரியேட் பண்ணேன். அவ்வளோதான். ஓகே ஓகே ஓகேமா. எதுக்குமா அவன் டேர்னு சொன்னான்? ஃபர்ஸ்டே சொன்னால் உஷாராயிடுவீங்கல்ல, அதனால தான் நாங்கள் லாஸ்ட்டில் சொல்கிறோம். இதுக்காக தான் வந்து படபடன்னு இருக்குமா? ஐயோ அதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இது சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான். சாரி. அதுக்காக அவர் வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு சந்தோஷமா இருக்கு இப்போ வரைக்கும். ஆமா வெக்கமா இல்லைன்னு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காக நீங்க வந்து தொடப்பம் எடுத்துட்டோ, வீட்டுல இருக்கிற மத்துக்கட்டை அதெல்லாம் எடுத்துட்டு நீங்க வந்து இதெல்லாம் பண்ணலாமா? என்னவா இருந்தாலும் இப்படி ஒண்ணு சொல்லலாமா? நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க. கன்ஃபார்மா எனக்கு இருக்கு வீட்டுக்கு போனா. நீங்க எவ்வளவு லவ் பண்றீங்கன்னு இதுல இருந்தே தெரியுது. ஆனா அந்த மத்துக்கட்டெல்லாம் எடுத்து மண்டைய பொளந்துறாரு. கொஞ்சம் இமேஜின் பண்ணி நம்மளால எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிச்சுட்டு தான் நான்
நார்மலா போகாது. இதோ நாங்க இப்போ உடனே நாங்க வந்து வீட்டுக்கு அவரை பார்சல் பண்றோம். நீங்கள் கொடுக்குற கன்வென்ஸ் காசோட 10 மடங்கு செலவு ஹாஸ்பிட்டலுக்கு போக போகுது எனக்கு. கண்டிப்பா. அதுதான் நடக்குது. மத்துக்கட்டையை மறந்துடாதீங்க, அதுக்கப்புறம் உருட்டுக்கட்டையை மறந்துடாதீங்க, சரிங்களா? கையில கிடைக்கிற எந்த பொருளையும் மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இருங்க நான் அவர்கிட்ட தரேன். இதோ முடிச்சுட்டு அடிக்கிறேன். ஓகே ஓகே பாய். போதுமா? சந்தோஷமா? அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் நடுவுல எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு பிரெக்னெண்டா இருக்கு. நல்லா இருக்குல்ல அந்த பாயிண்ட்லாம் சொன்னா. அப்போதான் இன்னும் அவங்க என்ன டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்றத பார்க்கணும்ல. அதுக்காக தான் அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருப்பாங்க. நான் ஒரு பிட்டு ஒரு 2 நாளைக்கு நான் எங்கன்னா ஊருக்கு தான் போகணும். அவன் இருக்கிற டென்ஷன்ல இல்லை எங்கன்னா கூப்பிட்டு போய் வாங்கி கொடுத்து சமாளிக்கணும். வேற வழி இல்லை, ஏதாவது வாங்கி கொடுத்து சமாளிச்சிருங்க. வேற நீங்க சொல்லிட்ட பிறகுமே அவ வந்து என் மேல பயங்கர காண்டாதான் இருப்பா. இல்ல இப்ப பேசுறதுலயே தெரியுது, வீட்டுக்கு போனா அடி உத கன்ஃபார்ம். அதனால தான் காலையில எதுவுமே மாமியார் வீட்டில் விட்டு வந்துட்டேன். ஆஹா, இப்போ எல்லாம் அங்கே இருக்காங்க. இப்போ நான் என் வீட்டுக்கு போயிடுவேன். அப்படியே ஈவினிங் அப்படியே எங்கன்னா வெளில கூட்டு போய் அப்படியே சாப்பிட வச்சு அப்படியே சால்வ் பண்ணி கூட்டு வந்துடலாம். சூப்பர் சூப்பர். சரி, நெக்ஸ்ட் என்ன क्वेश्चनனா